மையன்பர்களே, இன்று நாம் தரிசிக்க இருப்பது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பருப்பூரணி முத்துப்பட்டணத்தில் அமைந்திருக்கும் ஐயனது திருக்கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். வாருங்கள், தரிசிப்போம். சுவாமியை சரணம் ஐயப்பா. நாம் இந்த ஐயப்பன் சன்னிதானம் நிகழ்ச்சியிலே பல ஆலயங்களுக்கு சென்று வருகிறோம். பல ஐயப்பன் ஆலயங்களை நாம் தரிசித்து வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலே முத்துப்பட்டணத்திலே பருப்பூரணி என்ற இடத்திலே அமையப்போகிற இந்த ஆலயம். இந்த ஆலயம் சாதாரணமான முறையிலே அல்லாமல் சபரிமலை போன்றே 18 படிகளோடு பிரம்மாண்டமாக கன்னிமூல கணபதி சன்னதி, நாகர் சன்னதி, மஞ்சம்மா சன்னதி, எல்லா சன்னதிகளுடன் சேர்ந்து நமது பிரம்மாண்டமான இந்த அழகான ஐயப்பன் அந்த ஆலயத்தில் இடம்பெற இருக்கிறார். அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த மூலவர் இங்கே விநாயகர் ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆலயம் முடிந்தவுடன் 18 படிகளுக்கு மேல் இவர் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறார். இந்த ஐயப்பனுக்கு ஒரு அற்புதமான அபிஷேகம், அலங்காரம். சாதாரணமாக பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்தா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயப்பன் யார்? சிவா விஷ்ணுவோட ஐக்கிய ஸ்வரூபம். அப்படின்னா ஐயப்பனுக்கு அபிஷேகமும் அழகு, அலங்காரமும் அழகு இல்லையா? இதே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுவும் இந்த பருப்பூரணி ஐயப்பனுக்கு இந்த அபிஷேக ஆராதனைகளை பாருங்கள். எத்தனை அழகான ஒரு புன்சிரிப்போட ஐயப்பன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆஹா, பேரின்பமான காட்சி. ஸ்ரீபூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்தி துப்யம் நமோ நமக. சர்வமங்களதாயகனே சரணமையப்பா, எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா. மங்களங்கள் தருபவனே வீரமணி கண்ட மூர்த்தியவா, மாலையும் சூடி வந்தோம், சபரி மாமலை ஏறி வந்தோம். எங்கள் குறை தீர்ப்பவனே ஐயப்பா எருமேலி நாயகனே, திங்கள் முகம் கொண்டவனே நீலவண்ண திருமாலின் பாலக